ஏஐ வளர்ச்சி நம்மளுக்கு எந்த ஒரு இதை ஏற்படுத்தாது. ஏன்னா ஏஐ மேல இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி கண்டிப்பா வந்துடும். ஏன்னா இப்பயே அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அது. எஸ். வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு மிஷின் கேட்டா அது என்ன செய்யும்? அவ்வளவு பண்ண முடியாது. ஆமா, சிட்டி ரோபோட்டுக்கு அந்த மாதிரி ஆயிரம் அவங்களாம் இவன் தப்பு தப்பா முடிவு எடுத்து இதான் செய்ய போறான். இப்போ வந்து உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு பொண்ணு வருது. இப்போ உதாரணத்துக்கு லவ்வருக்கு போல நம்ம என்ன செய்யணும், இப்போ வேற மாதிரி பேசுறோம். ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு, சரிங்களா? இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குது. ஐஏக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்றப்ப 5 ஸ்டார் ரேட் போடலன்றது தெரியும். அதனால ஓகே 5 ஸ்டார் கொடுத்துருவோம். அழகா இருக்குது, இந்த பொண்ணோட நீங்க சிறப்பா வாழ போறீங்கன்னு சொல்லிடும். சோழி முடிஞ்சு. ஆனா விதிதான் அது. அவ்வளவுதான். நான் சொல்றது அதை நம்பி எந்த முடிவு எடுக்காதீங்க. உங்க விதிப்படி நடக்கணும்னா முடிவு பண்ணிக்கங்க. ஏஐ நம்ப தேவையில்லை. ஆனா ஏஐன்றது உங்களுக்கு தெரிஞ்சா தானே நம்பலாம வேணாமான்னு சொல்லுவீங்க. நம்மள மாதிரி தானே பேசுது அது. அதுவும் உங்க ஜோலி முடிஞ்சிருச்சு. இது கொஞ்ச நாள்ல காலி ஆயிடும். இந்த தளம் வந்து கொஞ்ச நாள்ல காலி ஆயிடும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆனா டெவலப்மெண்ட் எல்லா துறையில இருக்கிற ஜோசியத்துல இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஜோசியர்களும் அடுத்தடுத்து அப்டேட் ஆகுறாங்க. ஏன்னா பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஆப்ல வந்துருச்சு. எல்லாமே வந்து இப்போ செல்போன்ல யூஸ் பண்றாங்க. போன இடத்துல எல்லாம் பார்த்து சொல்றாங்க. இன்னும் அதிகமான தகவல்களுக்கு சேகரிக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய கிளைண்ட் அப்டேட்டா தானே வராங்க. ஆமாங்க. எனக்கு கிளைண்டே ஜாதகத்தை தான் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்புறாங்க. எனக்கு எல்லாம் தேவையில்லைங்க, பிறந்த தேதி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா கூட அவங்களே சார் நான் ஜென்ரேட் பண்ணி செக் பண்ணுங்கிறாங்க. நம்மளுக்கே ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப எல்லாமே டெவலப் புரிதல் வருது. இப்ப யூடியூப் நம்ம பேசுற யூடியூபே பெரிய மாறுதல் தானே. எஸ், டெஃபினட்டா புரிதல் நிறைய ஜோசியத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம்ல.